row reduction மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சம் போடுறோம் கவனி ரீட் பண்ணுவாங்க யாராவது எக்ஸசைஸ் 1.2 ல செகண்ட் சம் ஆமா செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கவனி 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க அத லெட் A ன்னு எடுத்துக்கிட்டப்பா லெட் A ன்னு எடுத்துக்கிறேன் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் எடுத்துக்கிறேன் 2 minus 1 4 then 5 minus 1 11 given matrix இதனுடைய rank கேக்குறாங்க find the rank of the matrix சரி கவனிங்க இப்போ இது ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ணனும் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு மாத்தணும் அப்ப என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கீழ இருக்கிறது எல்லாமே நாம 0 ஆக்கணும் நெக்ஸ்ட் செகண்ட் காலம்ல செகண்ட் எலிமெண்ட் கீழ அப்ப இந்த டேர்ம் என்ன பண்ணனும் இந்த நம்பர்ஸ் 0 ஆ நாம அதான் என்னுடைய காலையில பார்த்தோமா என்ன சொன்னோம் காலையில ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன சொல்லி கொடுத்தோம் ரோ எலிமெண்ட் சாரி எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோமா இல்லையா ரோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்கேலார் நாட் ஜீரோ ஸ்கேலாரால மல்டிபிள் பண்ணிக்கலாம் அண்ட் ரோ அண்ட் காலம் என்ன பண்ணிக்கலாம் ரோவை ஆட் பண்ணிக்கலாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா ரோ எடுத்தீங்கன்னா ரோ கூட தான் நீ ஆபரேட் பண்ணணும் காலம் எடுத்தீங்கன்னா காலம் கூட தான் நம்ம எல்லாமே ரோ எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும் சரியா இப்ப கவனிங்க அப்போ ரேங்க் கடைசியா நம்ம எப்படி சொல்ல போறோம்னா அந்த கடைசி ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வருது இல்லையா அந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குதோ அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சொல்றது புரியுதா அந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அதுதான் என்ன இருக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சரி கவனிப்பா இதை நான் சேஞ்ச் பண்றேன் கவனிங்க நல்லா கவனிங்க இப்போ நான் இங்க 5 இருக்கிற பொசிஷன் 0 பண்ணணும் நல்லா கவனி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நான் சொல்லிடுறேன் நீ எப்படி வேணாலும் சம்ம போட முடியாது ஃபர்ஸ்ட் காலமை சேஞ்ச் பண்ணணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவதா என்ன பண்ணணும் செகண்ட் காலமை சேஞ்ச் பண்ணணும் ஸ்டெப் ஒவ்வொன்றா பண்ண முடியும் ஒரே டைம்ல பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் காலமுக்கு கீழே இருக்கிற இந்த 2 5 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அததான் 0 பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எங்க போகணும் -1 0 பண்ணணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் -1 நீ எடுத்த உடனே -1 பண்ணிட்டு அப்புறம் 2 5 எல்லாம் 0 பண்ணவே முடியாது புரியுதா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் போகணும் இப்படிதான் போகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 5 0 பண்ணணும் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் -1 0 பண்ணணும் சொல்றது புரியுதாமா சரி அப்போ நானு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நான் ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணிக்கணும் செகண்ட் ஸ்டெப் செகண்ட் ரோவை யூஸ் பண்ணிக்கணும் சொல்றது புரியுதா இப்ப நான் என்ன பண்றேன் பாரு இங்க என்ன எலிமெண்ட் நம்பர் பாருங்க அப்ப இத நான் இங்க பிளஸ் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ்ஸா அப்ப என்ன பண்ணாதான் 0 பண்ண முடியும் மைனஸ் பண்ணாதான் 0 பண்ணும் அப்ப இங்க என்ன நம்பர் இருந்தாதான் 0 ஆகும் இங்க 5 இருக்குன்னா இங்க என்ன இருக்கணும் 5 இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் 0 பண்ண முடியும் அப்ப என்ன பண்ணுங்க நான் எதை சேஞ்ச் பண்றேன் ரோ 3 சேஞ்ச் பண்றேன் அண்ட் ரோ 2 சேஞ்ச் பண்றேன் கரெக்டா இந்த 5 0 பண்ணனும் 2 0 பண்ணனும் இதுக்கு பேரு ரோ 3 இதுக்கு பேர் என்னதுங்க ரோ 2 அப்ப நான் என்ன பண்ணனும்னா கவனி R3 நான் மாத்தணும் இங்க 5 இருக்கு அப்ப நான் அதை அப்படியே வச்சிருக்கேன் R3 மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோவை எதால மல்டிபிள் பண்ணனும் 5 இப்ப புரியுதாமா புரியுதா இத கண்டிப்பா எழுதணும் நீ என்ன பண்ணனத நீ சொல்லணும் அப்ப R2 க்கு நீயே சொல்லு பார்க்கலாம் R2 நான் அப்படியே வச்சுக்கலாம் இங்க 2 இருக்கு அப்ப இங்க என்ன வரணும் மைனஸ் எல்லாம் விட்டுருங்க அது சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வந்துக்கும் நம்பர் மட்டும் என்ன வரணும்னு சொல்லுங்க இது சேமா இருக்கும்போது தானே மைனஸ் பண்ணா 0 ஆகும் அப்ப என்ன பண்ணணும் மைனஸ் 2 or 1 அப்ப நான் நல்லா கவனி நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்போ R1 தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இத மாத்திர கூடாது R1 யூஸ் பண்ணி தான் நீ போ சொல்றது புரியுதா
இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிற R3. R3 என்ன 5 minus 1 7 11 இதெல்லாம் ரஃபா இருக்குமா? சரியா? அப்ப ரெண்டாவது என்ன பண்றோம்? R1 5 ஆல மல்டிபிள் பண்றோம். பண்ணு பார்க்கலாம். 5 15. இப்ப ரெண்டு என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணா என்ன பண்ணோம்? சைன் சேஞ்ச் பண்ணுமா? மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்ப இது என்ன ஆயிரும்? இங்க மைனஸ் 6 இங்க பிளஸ் 2 இங்க மைனஸ் 4. அடுத்து சொல்லுப்பா. செகண்ட் ரோவை எப்படி மாத்துறோம்? செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம். சொல்லு பார்க்கலாம். 2 minus 1 3 4. ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ண போறோம்? 2 ஆல மல்டிபிள் பண்ணோம். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 2 2 2 6. மைனஸ் பண்றதுனால என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். 0 minus 3 plus 1 minus 2. கரெக்டாப்பா? இப்ப எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவை நான் மாத்தே கிடையாது. 2 3 தான் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம அப்படியே தான் வச்சுக்கிறோம். 1 1 1 3. செகண்ட் ரோ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? செகண்ட் ரோக்கு பதிலா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 0 minus 3 1 minus 2. தேர்ட் ரோ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 0 minus 6 2 minus 4. இதாமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. இதை நீ எந்த விதத்திலையும் மாத்த கூடாது. நான் ஃபர்ஸ்ட் காலமுக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது தான் முதல்ல 0 பண்ணணும். மாத்தி போடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் தான் என்ன பண்ணணும்? செகண்ட் காலம்ல செகண்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். சொல்றது புரியுதா? இப்போ ஒருவேளை தேர்ட் காலம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மூணாவது ஸ்டெப்ல தான் தேர்ட் காலம்ல தேர்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம 0 பண்ணணும். சொல்றது புரியுதா? மாத்திடக்கூடாது. இப்ப சொல்லுங்க. இப்ப நான் அடுத்தது எதை 0 பண்றோம்? இதை 0 பண்ணிட்டா இதை 0 பண்ணிட்டா இது இங்க என்ன இருக்கு? -6. அதை மாத்தணும். அது எத்தனாவது ரோ? -6 இருக்கிறது எந்த ரோ? தேர்ட் ரோ. தேர்ட் ரோவை நான் மாத்தணும். தேர்ட் ரோவுக்கு பதிலா நான் என்ன போடணும் சொல்லு பார்க்கலாம். போ தேர்ட் ரோவை அப்படியே எழுதிக்கலாம். கரெக்டாமா? ரெண்டும் இப்ப நல்லா கவனிங்க. ரெண்டும் சேம் சிம்பிளா தான் கண்டிப்பா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும் சேம் சிம்பிளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதாவது -6ம் -3 சேம் எலிமெண்டா இருக்கும்போது என்ன பண்ணணும்? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்க 6 இருக்குது. அப்ப இத 6ஆ மாத்தணும்னா எதை எலிமெண்ட் பண்ணணும்? 2. இந்த பாருங்க 6 இருக்கு. அப்ப இதுவும் 6ஆ மாறணும். அப்பதான் 0 ஆகும். அப்போ 6ஆ மாறணும்னா 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். therefore 2 into இது எந்த ரோ? R2. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 0 -6 2 -4. அடுத்து செகண்ட் ரோ என்ன பண்றோம்? 2 ஆல மல்டிபிள் பண்றோம். 0 -6 2 -4. என்ன பண்றோம்? சப்ட்ராக்ஷன் தான பண்றோம். அப்ப சைன் சேஞ்ச் ஆகுமா? அப்ப ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 0 0 0 0. இப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னப்பா? 1 1 1 3. 0 -3 1 -2. தேர்ட் ரோ எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இப்போ நமக்கு அந்த ஏறுபடி வடிவம் வந்துருச்சா? ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்துருச்சா? இஸ் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மா? therefore number of non zero row என்ன? non zero row எத்தனை இருக்கு? கவுண்டிங் 1. non zero row என்ன எவ்வளவுமா? நான் என்ன ஃபர்ஸ்டே சொன்னேன். என்ன சொன்னா? நான் 0 ரோனா ஒரு ரோல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் 0 வரணும். அதுக்கு பேரு 0 ரோ. நான் கேட்டது நான் 0 ரோ. நான் 0 ரோ. இப்போ இது மட்டும் தான் எல்லாமே 0 வரும். மீதி எத்தனை ரோ இருக்கு? 2. therefore rank of the matrix is that's our answer. இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம மற்ற எக்ஸசைஸ் எல்லாமே அந்த இன்வர்ஷன் மெத்தடும் இன்வர்ஷன் மெத்தட் கிராமர் ரூல் இதை தவிர மற்ற எல்லா எக்ஸசைஸுமே இந்த மாதிரி தான் மாத்தணும். எல்லாமே இப்படிதான் மாத்தணும். எல்லாமே ரோ இந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான் நம்ம மாத்தணும். 2 எக்ஸசைஸ் தவிர மற்ற எல்லாமே இதுதான். தெளிவா சொல்லிட்டேன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கிராமர் ரூல் தவிர எல்லா எக்ஸசைஸும் நம்ம இப்படிதான் போடணும். சொல்றது புரியுதா?
இப்ப நீயா சொல்ற நெக்ஸ்ட் சம் சொல்லுப்பா செகண்ட் சம் சொல்லுமா 2ல 2 சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க a let a ன்னு எடுத்துக்கலாமா let a equal to சொல்லுப்பா 1 2 minus 1 second row வா சொல்லுங்க 3 minus 1 2 third row 1 minus 2 3 சொல்லுப்பா கவனி அடுத்த சமயம் நான் கேட்பேன் உங்களை யார் வேணாலும் எழுப்பி கேட்பேன் கரெக்டா பதில் சொல்லுங்க இப்போ கவனி ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே 0 பண்ணும் கரெக்டாமா அப்ப செகண்ட் காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே 0 பண்ணும் அப்ப இங்க வந்துருச்சு அப்ப தேர்ட் காலம்னா தேர்ட் எலிமெண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் 0 இதுதான் என்னது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் இது எல்லாமே 0 பண்ணும் அப்ப எத்தனை இது பாரு இப்பதான் நான் வந்துட்டாங்க நான் என்ன சொன்னேன் ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் காலம் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் காலம் தேர்ட் ஸ்டெப் நீ மாத்தி பண்ணுனா 0 வர மொத்தத்தையும் 0 பண்ணவே முடியாது நீ 50 பக்கம் போனீங்கன்னாலும் போயிட்டேதான் இருக்கு சுடுகழிவு புரட்டுற மாதிரி அப்படின்னா என்ன சூடா களியை வந்து கையில வச்சா என்ன பண்ணுவேன் இப்படி மாத்திட்டே இருப்ப அப்படியே மாத்திட்டே இருக்கான் நீ செம்மையா போட மாட்டேன்னு தெரியும் கவனி சுபிஸ்ரீ அதாவது உணவின் அருமை பசியோட இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் ரொம்ப பசியா இருக்கும்போது அவனை கொடுத்தா கீழே போடுவியா கட்டு கொடுத்தாதானே சரி கவனி கவனிமா நான் இதை சேஞ்ச் பண்றேன் நீங்களா சொல்லுங்க போகலாம் நான் இப்ப R1 மாத்திரம் R3 மாத்தணும் R4 மாத்தணும் R2 மாத்தணும் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் R2 மாத்தணும் R3 மாத்தணும் R4 மாத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப நான் வரிசையா வரேன் R2 முதல்ல சொல்லுங்க R2 எப்படி சேஞ்ச் பண்ணலாம் சொல்லுங்க முதல்ல இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த R2 ஃபர்ஸ்ட் எழுதிங்க அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா R2 நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன்னா கவனி ரெண்டுமே சேம் சிம்பிள் அப்ப என்னதான் வரணும் மைனஸ் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் 3 into R1 நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ரோவ்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் நீ யூஸ் பண்ணணும் வேற எதையாவது யூஸ் பண்ணினா எல்லாம் தப்பாயிடும் சொல்றது புரியுதுங்களா சமுத்ரா புரியுதா இல்லையா கவனி சரி சொல்லு பார்க்கலாம் இப்ப நான் எந்திரி சொல்லு R3 நான் சேஞ்ச் பண்ணணும் சொல்லு பார்க்கலாம் நீங்க R3ங்கிறது இது இந்த ரோவை இந்த எலிமெண்ட்டை நான் 0 பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் என்ன நிக்கிற சொல்லுங்க மேடம் இங்க இருக்கிறத அப்படியே எழுதிங்கன்னு நான் சொன்னேன் இங்க இருக்கிறது என்ன R3 ஃபர்ஸ்ட் அதை எழுதணும் இங்க சேம் எலிமெண்டா இருக்குது இங்க 1 இருக்குது இங்க 1 இருக்குது 1 செப்பரேட் பண்ணாவே 0 ஆகாதா சங்கமித்ரா தலையாட்டு நீ சொல்லாத ஏதோ நீ சொல்ற வரல விடமா நானு அப்ப சேம் நம்பரு அப்ப டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட் பண்ணிக்கலாம் சொல்ல இது அமைதியா நீ உட்கார் நீ சொல்லு சங்கமித்ரா சொல்லு R4 சொல்லு R4 எங்க இருக்கு தெரியுதா இல்லையா எங்க R4ல ஃபர்ஸ்ட் நம்ம எலிமெண்ட் என்ன சத்தமா சொல்லுமா ரோ 4ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு R1ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு ரெண்டையும் என்ன பண்ணா 0 ஆகும் அப்புறம் என்ன முடிக்கிற சொல்லு அப்போ இத ஃபர்ஸ்ட் எழுதின்னு சொல்லியிருக்கேன் R4 minus R1 இதெல்லாம் நம்ம செய்யணும் வேற இது எழுதாது அப்படின்னா மார்க்கே கிடையாது இது நீ எழுதிதான் நான் சந்தையே போறோம் சொல்றது புரியுதா இப்ப ஒவ்வொன்னா செக் பண்ணுங்க முதல்ல R2 மாத்துறோம் R2 என்னமா சொல்லுமா R2 என்ன 3 minus 1
minus 1 2 3 r1 3 ஆல மல்டிபிள் பண்ணனும் சொல்லுங்க பார்க்கலாம் 3 6 என்ன பண்ணோம் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்னமா பண்ணோம் சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்ப இங்க என்ன கிடைக்கும் 0 -7 +5 கரெக்ட்டா அடுத்து r3 எழுதுப்பா 1 -2 3 r1 ஐ அப்படியே எழுதிக்கிறோமா 1 2 -1 ரெண்டு என்ன பண்ணோம் அப்ப இங்க மைனஸ் இங்க என்ன ஆயிரும் சொல்லு பார்க்கலாம் 0 +4 தென் அடுத்து r4 ஐ சேஞ்ச் பண்றோமா r4 சொல்லுமா r4 1 r1 என்ன பண்ணோம் மைனஸ் பிளஸ் இங்க என்ன வரும் சொல்லு பார்க்கலாம் 0 -3 2 அவ்வளவுதான்பா எழுதுங்க பார்க்கலாம் நான் r1 எதையுமே மாத்தல அதனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் 1 2 -1 r2 க்கு என்ன 0 -7 3 5 ஆமா 5 then 0 -4 4 0 -3 2 சரி இத சிம்பிளா போடுற மாதிரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் சொல்லு பார்க்கலாம் எனக்கு நீயா சொல்லு பார்க்கலாம் ஏதாவது உனக்கு தெரியுதான்னு நான் பாக்குறேன் இப்போ நான் இங்க என்ன பண்ணும் இந்த இங்கெல்லாம் 0 பண்ணும் இல்லையா இது -7 கீழே நான் 0 பண்ணும் அதான் அந்த பொசிஷன் ரெண்டு எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறத 0 பண்ணும் அப்ப இந்த ரெண்டு எலிமெண்ட் இருக்கிறத 0 பண்ணும் எதை 0 பண்ணும் இந்த மைனஸ் இந்த பொசிஷன் என்ன பண்ணும் நானு 0 பண்ணும் அதுக்கு ஒரு சிம்பிளா ஏதாவது சொல்லு பார்க்கலாம் அது ஏதாவது உனக்கு தெரியுதா பாரு நல்லா கவனி இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கீழே இருக்கிறது 0 பண்ண சொன்னேன் இங்க முதல் எலிமெண்ட் எடுத்து சொன்னேன் அந்த எலிமெண்ட் ஒண்ணா இருக்கிற மாதிரி நீ மேக்ஸிமம் மாத்தியோ அப்ப ஈஸியா இருக்கும் அப்போ செகண்ட் காலம்ல செகண்ட் எலிமெண்ட் கீழே இருக்கிறத நான் 0 பண்ணணும்னு சொன்னேன் அப்ப எதை எடுத்துக்கணும் செகண்ட் எலிமெண்ட் அப்போ இங்க செகண்ட் எலிமெண்ட் எதை எடுக்கணும் இங்கதான் இப்ப இங்க மேக்ஸிமம் ஒண்ணா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டா ஈஸியா இருக்கும் அப்ப ஒண்ணா ஆக்கணும்னா ஏதாவது மாத்த முடியுமா பாரு எந்த ரோவியாவது வினயா அது என்ன இப்படி மாத்தலாம் நீங்க சொல்றது கரெக்ட் அது என்னவா மாத்தலாம் சொல்றோம் வெரி குட் மா சூப்பர் மா அவங்க கேட்டுமா கரெக்டா சொல்றாங்க இப்ப கவனி நான் என்ன பண்றேன்னா இத R2க்கு கொண்டு வரேன் R2க்கு நான் கொண்டுட்டு வரேன் எதை கொண்டுட்டு வரேன் R3 கொண்டுட்டு வரேன் டிவைட் 4 ஆல டிவைட் பண்ணி புரியுதாமா நல்லா கவனி R2க்கு பதிலா எதை கொண்டு வரேன் R2க்கு பதிலா R3 எடுத்துட்டு போறேன் 4 ஆல டிவைட் பண்ணி இப்போ R3க்கு பதிலா எதை எடுத்துட்டு வந்துடலாம் R2 எடுத்துட்டு வந்துடலாமா R3க்கு பதிலா எதை கொண்டு வரலாம் R2 சொல்லுங்க பார்க்கலாம் இங்க நான் இதை எதுவுமே மாத்தல ஃபர்ஸ்ட் ரோவை நான் எதுவும் மாத்தல லாஸ்ட் ரோவையும் நான் எதுவும் மாத்தல கரெக்டாமா இப்ப செகண்ட் ரோவுக்கு பதிலா என்ன பண்ணிட்டேன் R3 4 ஆல டிவைட் பண்றேன் அப்ப 0 -1 +1 கரெக்டாமா இப்ப R3க்கு எதை கொண்டுட்டு வரேன் R3க்கு எதை கொண்டுட்டு வரேன் R2 கொண்டு வரேன் கொண்டு வா பார்க்கலாம் 0 -7 5 இப்ப பாரு நமக்கு ஈஸியா இப்ப நான் எதை 0 பண்ணணும் 7ஐயும் -3யும் 0 பண்ணுமா எதை 0 பண்ணணும் 7ஐயும் -3யும் 0 பண்ணணும் அப்ப எந்த எலிமெண்ட்டை எடுத்துக்கணும் -1 எடுக்கணும் செகண்ட் காலம்ல செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும் புரியுதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் ஸ்டெப் செகண்ட் காலம்ல செகண்ட் எலிமெண்ட் இப்போ நம்ம ஈஸியா இதை 3 மாத்தலாம் 7 மாத்திக்கலாம் கரெக்டா ஈஸியா போட்டுக்கலாமா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் நீ எதை சேஞ்ச் பண்ண சொல்லு R3 சேஞ்ச் பண்ணனும் R4 சேஞ்ச் பண்ணனும் சொல்லுங்க பார்க்கலாம்
இங்க கவனிமா, இத நான் அப்படியே எழுதிக்கன்னு சொன்னேன் R3. இப்ப இது R3 3 இருக்கு. அப்ப இங்கேயும் எனக்கு என்ன வரணும்? 3 வரணும். அப்ப இதை எதால மல்டிபிள் பண்ணணும்? எதை 3 ஆல மல்டிபிள் பண்ணணும்? R2 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு சேம் சிம்பிளா? சேம் சிம்பிளா? அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ். சேம் சிம்பிளா இருக்கும். R3 க்கு போட்டுருமா? ஓகேமா, ஓகே. R3 அங்க என்ன இருக்கு? 7 இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? 7. R4 க்கு சொல்லுங்க. ரோ 4. R4 ஏன் மைனஸ் போடுறோம்? ரெண்டும் சேம் சிம்பிள். அப்ப என்ன வரணும்? சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். சேம் சிம்பிள் ஆகும்போது ஆட் பண்ணினா 0 ஆகாது. என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க என்ன நம்பர்மா இருக்கு? 3. அப்ப 3 R. அதிகா புரியல இல்லையா? தலை ஆரம்பிச்சுட்டாங்க. மேக்ஸ் நடத்தினாலே தலைவலிதான். சொல்லுமா அப்போ, சொல்லுங்க. முதல்ல R3 மாத்தலாமா? R3 க்கு பதிலா என்ன எழுதணும்? 0 -7 5. அப்ப R2 எதால மல்டிபிள் பண்ணோம்? 7 ஆல. இப்ப 0 -7 என்னமா 7? 7. சொல்லுங்க பாலா. இப்ப என்ன பண்றோம் நாம? அப்ப இங்க பிளஸ் ஆயிரும், என்ன ஆயிரும்? அப்ப சொல்லு பார்க்கலாம். 0 0 -2. கரெக்டாப்பா? அடுத்து R4 சேஞ்ச் பண்ணுமா? R4 எழுதுங்க. 0 -3 2. R2 என்ன பண்றோம்? 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க போலாம். 0 -3 3. இப்ப இது என்ன பண்றோமா? சப்ட்ராக்ஷன். அப்ப சைன் சேஞ்ச் பண்ணுமா? 0 வெரி குட், கொண்டு வந்துட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன கிடைக்குதுன்னு? 1 2 -1 0 -1 1. நெக்ஸ்ட் 0 0 -2 லாஸ்ட் என்னது? 0 -1. வெரி குட். இப்போ இங்க ரோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? தேர்ட் ஸ்டெப். கவனே, நாம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. இது வரலமே நாம என்ன பண்ணோம்? 0 பண்ணோம். சொல்லு பார்க்கலாம். இப்போ இங்க பாரு, ஈஸியா இருக்கா? அதுவே இந்த 2 என்ன இந்த 1 என்ன பண்ணிக்கலாம்? 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இந்த ரோவை எதை மாத்தணும் சொல்லு? R4 மாத்தணும். R4 எழுதிக்கலாமா? சொல்லு பார்க்கலாம். R4 1 இருக்கு, R3 தான் 2 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? R4 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? அப்பதானே இங்க 2 வரும். இந்த 2 இங்க வரணும்லப்பா. அப்ப R4 தான் எதால மல்டிபிள் பண்ணணும்? 2 ஆல. ரெண்டும் சேம் சிம்பிள். அப்ப என்ன வரணும்? மைனஸ். என்ன வரணும்? R3. இதெல்லாம் 2 ஆல நீ மல்டிபிள் பண்ணணும். அங்க போய் மல்டிபிள் பண்ணா. அப்ப சொல்லு பார்க்கலாம். டைரக்டா நீங்களே போட்டுக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 0 0 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆயிரும்? -2. இங்க என்ன ஆல்ரெடி இருக்கு? 0 0 -2. சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆப்போசிட் சிம்பிள். இது எல்லாமே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 1 2 -1 0 -1 1 0 0 -2 0 0 0. ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்துச்சா பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கீழ இருக்கிறதெல்லாம் 0, செகண்ட் காலம்ல செகண்ட் எலிமெண்ட் கீழ இருக்கலாம் 0, தேர்ட் காலம்ல தேர்ட் எலிமெண்ட் கீழ இருக்கிறதெல்லாம் 0. this row echelon form கிடைச்சிருச்சு. therefore not zero row எத்தனை? இது மட்டும் தான் என்னது? கடைசி ரோ மட்டும் தான் 0. மீதி எல்லாம் நான் ஜீரோ ரோ. எத்தனைமா? 3. therefore rank of A is, that's all. இன்னைக்கே போட்டு பாத்தீங்கன்னா புரியலாம், புரியாது. புரியுதா?
சொல்லுமா எழுதிங்களா?